வணக்கம் மர்களே, நான் உங்க சுபஸ்ரீ. இன்னைக்கு நம்ம csstutorial பத்தி பார்க்க போறோம்னா CSS கவுண்டர் பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ கவுண்டர்னா என்னன்னா, இது ஒரு வேரியபிள்ஸ் மாதிரி நம்ம வெப் பேஜ்ல இருக்கிற HTML எலிமெண்ட்ஸ்க்கு கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்பரிங் கொடுத்துக்கலாம். மேனுவலா இல்லாம அதாவது ஹெட்டிங்ஸ்கா இருந்தாலும் சரி, லிஸ்ட் ஐட்டம்ஸ்கா இருந்தாலும் சரி, இல்ல எந்த எலிமெண்ட்டுக்கா இருந்தாலும் சரி, கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா நம்பரிங் கொடுக்கலாம். தென் இந்த கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு 4 ப்ராப்பர்ட்டிஸ்ல தான் ஒர்க் ஆகும். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம்னா, counter reset property, counter set property, counter increment property, content property, then counter or counters functionல தான் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருவோம். ஸோ அதுக்கு நான் பாடி டேக்ல H1 எலிமெண்ட்லாம் கொடுத்து எழுதிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க, ஹெட்டிங்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு நம்பரிங்ஸ் கொடுத்துருவோம் கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் பண்ணிடுவோம். style.css ஃபைலில் பாடி எலிமெண்ட் செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இந்த கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா, கவுண்டர் நம்ம ஸ்டார்ட் ஆர் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம். இங்கே நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், ஹெட்டிங்னு. நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் கவுண்டருக்கு. இந்த நெக்ஸ்ட் H1 எலிமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து சூடோ எலிமெண்ட் பிஃபோர் கொடுக்குறேன். ஸோ நம்ம சூடோ எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருப்போம். நான் செப்பரேட்டாக சூடோ எலிமெண்ட்ஸ்னால் என்னென்னு வீடியோவை போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இந்த கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு கொடுக்குறோம்னா, டிஃபால்ட்டாக கவுண்டரோட வேல்யூ 0ல தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கவுண்டர் இன்க்ரிமெண்ட்னு கொடுத்தனால ஒவ்வொரு டைம் ஹெட்டிங் டிஸ்பிளே ஆகும் போது ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 2 3 4ன்னு. அதுக்கு தான் நம்ம கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் அந்த கவுண்டரோட நேம் கொடுத்துக்கிறேன், ஹெட்டிங்னு. இந்த நெக்ஸ்ட் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் கவுண்டர் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறேன். கவுண்டர்னு கொடுக்குறேன். தென் பரான்டிசிஸ் கொடுத்து இங்கே நம்ம கவுண்டரோட நேம் கொடுத்துக்கணும். ஸோ ஹெட்டிங் கொடுக்குறேன். இப்போ எதுக்கு இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள கவுண்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம்னா, கரண்ட்டாக கவுண்டரோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் கவுண்டர் ஃபங்க்ஷன் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள கொடுக்குறோம். ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த எல்லா ஹெட்டிங்ஸ்க்குமே கவுண்டரோட வேல்யூ டிஸ்பிளே ஆகிடுச்சு. 1 2 3 4ன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் கொடுத்துருச்சு. ஆனால் இங்கே பார்த்தோம்னா கவுண்டரோட வேல்யூக்கும் ஹெட்டிங்க்கும் இடையில ஸ்பேசஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் கோலன் கொடுத்துக்கிறேன். தென் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கவுண்டரோட வேல்யூக்கும் ஹெட்டிங்க்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நான் கோலன் கொடுத்தனால கோலன் டிஸ்பிளே ஆகிருக்குது 1 2 3 4க்கு அப்புறம். உங்களுக்கு டாட் வேணாலும் டாட் கொடுத்துக்கலாம், ஹைஃபன் அண்டர்ஸ்கோர் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த நெக்ஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ரெட்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். 3 ரெம்னு கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக டிஸ்பிளே ஆகி இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த 1 2 3 4 எல்லாமே ரெட் கலரில் கொஞ்சம் பெருசாக ஃபாண்ட் சைஸில் டிஸ்பிளே ஆகி இருக்குது. இது நெக்ஸ்ட் இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியில் கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் எழுதிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் டபுள் கொட்டேஷன் கொடுத்துக்கிறேன். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஹெட்டிங் கொடுக்குறேன். தென் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஒவ்வொரு கவுண்டரோட வேல்யூக்கு முன்னாடி ஹெட்டிங் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4ன்னு இருக்குது. இந்த நெக்ஸ்ட் index.html ஃபைலில் இன்னொரு H1 எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். H1 டேக் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் CSS கிளாஸ்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காகவே ஹெட்டிங் 5 CSS கிளாஸ்னு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த ஹெட்டிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் கொடுத்துருச்சு. இந்த நெக்ஸ்ட் இந்த பாடி எலிமெண்ட்ல கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கிறோம். கவுண்டர் ரீசெட்டுக்கு பதிலாக கவுண்டர் செட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். ஸோ ரீசெட் ரிமூவ் பண்ணிடுறேன். கவுண்டர் செட்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எதுக்கு நம்ம கவுண்டர் செட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம்னா, டிஃபால்ட்டாக கவுண்டரோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்களா, 0லேருந்து வேண்டாம் 5க்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் போதும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா கவுண்டர் செட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஹெட்டிங் பக்கத்தில் 5 கொடுக்குறேன். இப்போ நீங்கள் 5ன்னு கொடுத்தனால ஒவ்வொரு ஹெட்டிங்க்குமே 5க்கு அப்புறம் ஒரு கவுண்டர் வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும். ஹெட்டிங் 6, ஹெட்டிங் 7, ஹெட்டிங் 8ன்னு ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அந்த ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கவுண்டர் வேல்யூ 6 7 8 9 10ன்னு இருக்குது. 5க்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குது ஒரு வேல்யூவாக. தென் நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்பர்ஸ் வேண்டாம், ஒரு ஆல்ஃபபெட்டிக்லேயோ
இல்லை ரோமன் லெட்டர்ஸ்லேயே நீங்கள் கொடுக்குன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து இந்த 5 வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கவுண்டர் செட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கவுண்டர் ரீசெட்னே கொடுத்துக்கிறேன். இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியில் கவுண்டர் ஃபங்க்ஷனில் ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு கமா கொடுத்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து லோயர் ஆல்ஃபான்னு வந்து கொடுக்குறேன். லோயர் கொடுத்ததுக்கப்புறம் ஹைஃபன் கொடுத்து ஆல்ஃபான்னு கொடுக்குறேன். இப்போ வந்து 1 2 3க்கு பதிலாக ஏபிசிடியில் வந்து இருக்கும். ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் இந்த ஹெட்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஏபிசிடியில் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து இருக்குது. தென் அதே மாதிரி அப்பர் ஆல்ஃபான்னு கொடுத்தோம்னா கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சியில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் ரோமன் வந்து கொடுக்குறேன். ஆல்ஃபா வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரோமன் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ரோமன் லெட்டர்ஸில் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து இருக்குது. தென் அதே மாதிரி லோயர் ரோமன் வந்து கொடுத்தோம்னா லோயர் லெட்டர்ஸில் வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அப்பர் ரோமன் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து 3ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இங்கே 3ன்னு கொடுத்தனால ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகாமல் 3 வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகி டிஸ்பிளே ஆகும் கவுண்டரோட வேல்யூஸ் வந்து. ஸோ அதாவது 3 6 9 12ன்னு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த ஹெட்டிங்கோட கவுண்டரோட வேல்யூ வந்து 3 6 9 12 15ன்னு 3 வேல்யூஸாக இன்க்ரிமெண்ட் வந்து ஆகிருக்குது. கவுண்டர் இன்க்ரிமெண்ட்டில் 3ன்னு கொடுத்தனால தென் அதே மாதிரி நீங்கள் சூடோ எலமெண்ட் பிஃபோருக்கு பதிலாக ஆஃப்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த கவுண்டர் வேல்யூ வந்து லாஸ்ட்டாக வந்து டிஸ்பிளே ஆகும். நான் கொடுத்து காட்டுறேன். ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் கடைசியாக வந்து ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 ஹெட்டிங் 3 ஹெட்டிங் 4 வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் அந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஃபோர்னு வந்து கொடுத்துக்கிறேன். இண்டெக்ஸட் HTML ஃபைலில் ஃபஸ்ட் ஹெட்டிங்க்கு அப்புறம் ஒரு H2 டேக் வந்து கொடுக்குறேன். கவுண்டர் ரீசெட் வந்து கொடுக்குறேன். தென் H2 எலமெண்ட் வந்து கொடுக்குறேன். கவுண்டர் செட்டுன்னு வந்து கொடுக்குறேன். தென் அதே மாதிரி செகண்ட் H1 எலமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு H2 டேக் வந்து கொடுக்குறேன். ஃப்ளெக்ஸ் வந்து கொடுக்குறேன். தென் இன்னொரு H2 டேக் வந்து கொடுக்குறேன். கிரிட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் எதுக்கு இங்கே H2 டேக்லாம் வந்து கொடுத்துருக்கேன்னா இப்போ நம்ம வெப்பேஜில் ஹெட்டிங்க்கு அப்புறம் சப் ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம்னா அந்த சப் ஹெட்டிங்ஸ்க்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து கொடுக்குறது. ஸோ அதான் வந்து நம்ம நெஸ்டட் கவுண்டர்னு வந்து சொல்லுவோம். ஸோ style.css ஃபைலில் இந்த பாடி எலமெண்ட்க்கு அப்புறம் H1 எலமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். நேம் வந்து சப் ஹெட்டிங் வந்து கொடுக்குறேன். தென் H2 எலமெண்ட்டை செலக்டாக கொடுக்குறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து பிஃபோர் வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். சப் ஹெட்டிங் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ சப் ஹெட்டிங்கோட வேல்யூ வந்து ஒரு வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கிறோம். தென் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டியில் கவுண்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். தென் பராந்திசிஸ் கொடுத்து ஹெட்டிங் வந்து நேம் வந்து கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்து டாட் வந்து கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹெட்டிங்கோட கவுண்டரோட வேல்யூ வந்து கரண்ட்டாக என்ன வேல்யூ இருக்குதோ டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு நம்ம இங்கே வந்து சொல்லியிருக்கிறோம். இது நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கவுண்டர் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்குறேன். தென் பராந்திசிஸ் கொடுத்து நேம் வந்து சப் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஸோ சப் ஹெட்டிங்கோட கரண்ட்டாக கவுண்டர் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இங்கே சப் ஹெட்டிங் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஹெட்டிங் 1க்கு அப்புறம் H2 எலமெண்ட் வந்து கொடுத்துருந்தோம். அந்த H2 எலமெண்ட்டில் கொடுத்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. கவுண்டர் ரீசெட் கவுண்டர் செட்டுன்னு அந்த கவுண்டர் ரீசெட் கவுண்டர் செட்டுக்கு பார்த்தோம்னா வேல்யூ வந்து 1.1 1.2ன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சப் ஹெட்டிங்ஸ்க்கு வந்து நம்பரிங் வந்து கொடுத்துருச்சு. தென் அதே மாதிரி செகண்ட் ஹெட்டிங்க்கு வந்து பார்த்தோம்னா சப் ஹெட்டிங்க்கு வந்து கவுண்டரோட வேல்யூ வந்து 2.1 2.2ன்னு ஆட்டோமேட்டிக்காகவே கவுண்டர் வேல்யூ வந்து நம்பரிங் வந்து பண்ணிருச்சு. ஸோ இப்படி தான் வந்து வெப்பேஜில் ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோம்னா கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து கொடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸட் HTML ஃபைலில் கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் நெஸ்டடான ஆர்டர் லிஸ்டம்ஸ்க்கு எப்படி நம்பரிங் வந்து கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் இங்கே பாடி டேக்கில் OL டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த OL டேக்குள்ளே LI டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து ஃப்ரூட்ஸ்னு வந்து எழுதிக்கிறேன். தென் இன்னொரு LI டேக் வந்து கொடுத்துக்கிறேன். வெஜிடபிள்னு எழுதிக்கிறேன். தென் இன்னொரு லிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜூஸஸ்னு வந்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் லிஸ்டம்குள்ளே இன்னொரு ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்டட் வந்து பண்ண போகிறோம். LI டேக்குள்ளே OL டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த OL டேக்குள்ளே LI டேக் வந்து கொடுத்துக்கிறேன். மேங்கோன்னு வந்து கொடுக்குறேன். தென் இன்னொரு LI டேக் வந்து கொடுக்குறேன். ஆப்பிள் வந்து கொடுக்குறேன். தென் மேங்கோ லிஸ்டம்குள்ளே இன்னொரு ஆர்டர் லிஸ்ட்டை வந்து நெஸ்டட் வந்து பண்ண போகிறேன். LI டேக்குள்ளே OL டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த OL டேக்குள்ளே LI டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எல்லோ கலர் வந்து கொடுக்குறேன். தென் LI டேக் வந்து கொடுக்குறேன். டேஸ்டி குட்னு கொடுக்குறேன். தென் அதே மாதிரி செகண்டாக இருக்கிற வெஜிடபிள் லிஸ்டம்குள்ளே ஒரு ஆர்டர் லிஸ்ட் வந்து நெஸ்டட் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து LI டேக்குள்ளே OL டேக் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த OL டேக்குள்ளே LI டேக் வந்து கொடுக்குறேன். பொட்டேட்டோ வந்து கொடுக்குறேன். தென் ஒரு LI டேக் வந்து கொடுக்குறேன்.
பிரிஞ்சால் வந்து கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஆட் லிஸ்டம்குள்ளே கொடுத்த எல்லா லிஸ்டம்ஸுமே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம நெஸ்டட் லிஸ்டம் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஃப்ரூட்ஸ் லிஸ்டம்குள்ளே பார்த்தோம்னா மேங்கோ வந்து இருக்குது. தென் மேங்கோக்குள்ளே பார்த்தோம்னா 2 லிஸ்டம் வந்து நெஸ்டட் வந்து பண்ணியிருந்தோம். எல்லோ கலர் டேஸ்டி குட்னு வந்து கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் அதே மாதிரி செகண்ட் லிஸ்டம் பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்னு வந்து இருக்குது. வெஜிடபிள் லிஸ்டம்குள்ளே 2 லிஸ்டம் வந்து கொடுத்துருந்தோம். பொட்டேட்டோ பிரிஞ்சால்னு அதுவும் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நம்ம கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் நெஸ்டடான லிஸ்டம்ஸ்க்கு எப்படி ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து style.css ஃபைலில் OL செலக்டாக கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் ரீசெட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். நேம் வந்து லிஸ்ட்னு கொடுக்குறேன். தென் லிஸ்ட் ஸ்டைல் டைப் வந்து கொடுக்குறேன். நன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த 1 2 3 எல்லாமே ரிமூவ் வந்து ஆகிடும் லிஸ்டம்க்கு முன்னாடி. ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் அந்த லிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்பர்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு லிஸ்ட் ஸ்டைல் டைப் நன்னு கொடுத்தனால. இந்த நெக்ஸ்ட் வந்து LI செலக்டாக கொடுக்குறேன். தென் டபுள் கோலன் கொடுத்து பிஃபோர் சூடோ எலிமெண்ட் வந்து கொடுக்குறேன். தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து கவுண்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். தென் கண்டென்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இந்த கண்டென்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து கொடுக்க போகிறேன். கவுண்டர்ஸ்னு வந்து கொடுக்குறேன் ஃபங்க்ஷன் வந்து. தென் பராந்தசிஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கும் கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மல்டிபிள் நெஸ்டடான லிஸ்டம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து கொடுத்து டிஸ்பிளே வந்து பண்ணலாம். இந்த பராந்தசிஸில் வந்து நேம் வந்து லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். தென் கமா கொடுத்து டபுள் கொட்டேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து டாட்னு வந்து கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த எல்லா லிஸ்டம்ஸ்க்குமே ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்டம்க்கு பார்த்தோம்னா 1 ஃப்ரூட்ஸ்னு வந்து இருக்குது. தென் 2 வந்து வெஜிடபிள்ஸ்னு வந்து இருக்குது. 3 வந்து ஜூஸஸ்னு வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் லிஸ்டம்குள்ளே பார்த்தோம்னா 1.1 மேங்கோன்னு வந்து இருக்குது. தென் மேங்கோக்குள்ளே இன்னொரு லிஸ்டம் வந்து நம்ம நெஸ்டட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 1.1.1 இருந்து எல்லோ கலர் வந்து இருக்குது. தென் அதே மாதிரி செகண்ட் லிஸ்டம்க்கு வந்து 1.1.2 வந்து டேஸ்டி குட்னு வந்து இருக்குது. தென் அதுக்கப்புறம் தான் வந்து 1.2 ஆப்பிள்னு வந்து இருக்குது. தென் செகண்ட் லிஸ்டம் வெஜிடபிள்ஸ்க்கும் அதே மாதிரி தான் 2.1 பொட்டேட்டோ 2.2 பிரிஞ்சால் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நெஸ்டடான லிஸ்டம்ஸ்க்கு நம்பரிங் வந்து ஆட் ஆகிடுச்சு கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தனால. பட் இங்கே பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இல்லாமல் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு கவுண்டர் வேல்யூக்கும் லிஸ்டம்ஸ்க்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் டபுள் கொட்டேஷன் வந்து கொடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் கவுண்டர்ஸ் வேல்யூக்கும் லிஸ்டம்ஸ்க்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி HTML எலமெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். தென் மல்டிபிள் நெஸ்டடான லிஸ்டம்ஸ்க்கு எப்படி கவுண்டர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்பரிங் கொடுக்கறத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.